இப்படி அந்நியார் சொல்லி முடிச்ச உடனே அந்த பக்கம் ஒரு சவுண்டு, பயங்கரமான சவுண்டு திருவள்ளூர் ஏரியால இருந்து. என்னன்னு பார்த்தா நம்ம அன்புமணியா அவங்க ஒரு பக்கம் நடைபயணம் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க, கஞ்சிக்கு இல்லாம என்ன பண்ண போறீங்க, நீங்க ஏன் இப்படி நடத்துறீங்க ஆட்சிய, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு ஆளுங்கட்சியை பார்த்து அடுக்கடுக்கா அசனத்தை அள்ளி விடுறாங்க. நீங்களும் கேளுங்க. திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் உடைய மாடஸ் ஆபரண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம், அறிவுசார் திட்டம், சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நடத்தை விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து விவசாய நிலத்தில் அறிவித்து அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள். இதுதான் திமுகவுடைய திட்டம். கொள்ளைக்கார கும்பல் ஒருபொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம், வர விட மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா, ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா, புத்தகத்தை சாப்பிடுவாங்களா?